வாங்க ப்ளீஸ் கம் இன். வாங்க வாங்க. அவர் இல்ல. அவருன்னா டேய் அவங்க என்ன சொல்றாங்க? சோப்புல இருந்ததுனால அடையாளம் தெரியல. என்னங்க வேணும்? அவர் இல்லையா? அவருன்னா எவரு? சிவா. சிவராமன். அவனை விடுங்க. அவன் உள்ள மாவாட்டிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வாடகை பாக்கி தரணும் இல்லையா? அது சமையல் பண்ணி கழிச்சுக்கிட்டு இருக்கா. சிவராமா. தாத்தாவா? இது திடீர்னு ஒரு மூடு வந்துச்சு, அது உள்ள உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு இருந்தேன். கவிதை தமாஷ் பண்றானுங்க பாரு. தமாஷ் கழிச்சு சீரியஸா கத்துறானுங்க. என்ன விஷயமா? கொஞ்சம் தனியா வாங்க, பேசணும். போன மாசம் புக்ல கவிதை வந்தது, படிச்சியா? படிச்சிருக்க மாட்டேன், அந்த புக்கே வரல, புதுசு. இந்தாங்க. இது 100 ரூபா நோட்டா? ஆமா. ஐயோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, இது எதுக்கு? ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? ஆமா. என்ன? உங்க கௌரவத்தை. கௌரவம்? ஏய், என்ன சொல்ற? 3 மாசத்து வாடகை கொடுக்கலன்னு தானே அவனுங்க உங்களை அப்படி திட்டுறாங்க. கொண்டு போய் மூஞ்சில அடிங்க. அட அதுக்குள்ள இது முடிஞ்சிடும். ஐயோ! என்ன சார் டைம் எவ்வளவு மேடம்? 42. தேங்க் யூ. வரேங்க மேடம். என்னங்க நீங்க 42 சொல்றீங்க, அவனே தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். அவன் டைமையா பார்த்தா அது வேற ஒரு விவகாரம். பாரு, இனிமே நீ இப்படி எல்லாம் ஜாக்கெட் போடாத. நல்லா கழுத்து வரைக்கும் அப்படி எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி போட்டுக்கணும். சரி. புரிஞ்சுதா? ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருவான், அதுக்குள்ள போயிருவான். அதிர்ஷ்டமான கை. அம்பாள் தலையில் 5 ரூபாவை. தம்பி, உனக்கு கன்னிராசி. உன்னை ஏகப்பட்ட பொண்ணுங்க விரும்புவாங்க. ஆனா நீ ஆசைப்படுறது ஒரே ஒரு பொண்ணத்தான். அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அண்ட சராசரங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த மகாலட்சுமி இனிமே உன் வீட்டுல தான். அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட, வெளிநாடுதான். கல்யாணம் ஆகாமையே வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா சாமி? ஒரு 25 பைசாவை அம்பாள் தலையில வை. இல்ல இல்லையா? கொண்டா கைய. தம்பி, நீ தாலி கட்ட போற பொண்ணுக்கு கழுத்துக்கு கீழே, பயத்துக்கு மேல, நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. சந்தேகம் இருந்தா இருக்கா இல்லையான்னு போய் பார்த்துக்க. அதோட அதிர்ஷ்டம்னா வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது, வெளிநாடுதான். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்க. அதோட அதிர்ஷ்டம் தான் வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது, வெளிநாடுதான். கழுத்துக்கு கீழே, பயத்துக்கு மேல, நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? நீங்க தானே கழுத்து கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னீங்க. அது சொன்னேன், ஆனா உன் ஃபிகருக்கு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ள இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ண போறேன். ஏங்க, முக்கியமான விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? அது அதுக்கு தான் நல்ல ஒரு இடம் தேடுறேன், தெளிவா எதுவும் அமைய மாட்டேங்குது. நீ வா, இங்க வா. என்னங்க நீங்க?
ஐயோ இங்க வேண்டாம், யாரோ பாக்குறாங்க. அந்த பக்கம் இல்ல. இங்க இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கீங்க. சொல்றேன் நீ வா. சொல்லுங்க, என்ன விஷயம்? பாடா இங்க யாருமே இல்ல. ஐயா இப்பவாவது சொல்லுங்க. அது சொல்ற விஷயம் இல்லம்மா, சொல்லி பார்க்கணும். ஐயோ சரி உட்கார்ல உட்கார்ல. எங்க எடு பார்க்கலாம். பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே எடுங்க. ஐயோ இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு, நீ எடு சொல்றேன். இவருக்கு வேலை கிடைக்காதனால பைத்தியமே பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்படி இல்ல, நான் வேற ஒரு விளையாட்டு சொல்றேன். வேணாம். ஐயோ நல்லா இருக்கு பாரு. வேணாம். பச்சைக்கிளி இச்சப்படி பாத்துக்கடி இந்த மாமன ஒன்ன கண்டா நெஞ்சுக்குள்ள உண்டாச்செடி இந்த வேதனை கண்ணுல பாக்குற என்னவோ கேக்குற ஒத்த கண்ணுல என்ன பாக்குற அதில் என்னவோ என்ன கேக்குற பச்சைக்கிளி இச்சப்படி இந்த மாமன ஒன்ன கண்டா நெஞ்சுக்குள்ள உண்டாகுதே இன்ப வேதனை கண்ணுல பாக்குற என்னவோ கேக்குற ஒத்த கண்ணுல என்ன பாக்குற அதில் என்னவோ என்ன கேக்குற முன்னும் பின்னும் பார்த்து நீ மூச்சு வாங்குற முந்தானைய வேகமா ஏனோ மூடுற வில்ல வச்ச கண்ணுல அம்ப வீசுற வேலை கட்ட வேளையில் ஆள வாட்டுற பார்க்காம பாக்குற பாதத்தை எந்தேக்கிற பாவாட காத்துல போத ஏத்துற ஹே பச்சைக்கிளி இச்சப்படி இந்த மாமன ஒன்ன கண்டா நெஞ்சுக்குள்ள உண்டாச்சிடி இந்த வேதனை சின்ன பொண்ணு மேனியோ மின்னல் வாரியோ கண்ணே உன் பார்வையோ காதல் வாரியோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரொம்ப தானுங்க கூட கூட வாரியே என்ன வேணுங்க காப்பாள போடவா சம்மதத்தை கூறவா பூ போல மேனியில் போர்வையாகவா பச்சைக்கிளி இச்சப்படி பாத்துக்கடி இந்த மாமன ஒன்ன கண்டா நெஞ்சுக்குள்ள உண்டாகுதே இன்ப வேதனை
கண்ணுல பாக்குற என்னவோ கேக்குற ஒத்த கண்ணுல என்ன பாக்குற அதில் என்னவோ என்ன கேக்குற லதா, என்ன மன்னிச்சிடுமா. வெளிநாடு போற ஆர்வத்துல அப்படி நடந்துக்கிட்டேன் ஒழிய ஒரு வாரமா என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். இனிமே என்னால மனசுக்குள்ள ஆட முடியாது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும். என்ன வேணும்? இங்க லத்தான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்களா? அவங்க அப்பாவுக்கு வேலை மாத்திட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க. போய் 3 நாள் ஆச்சு. எங்க போயிருக்காங்க தெரியுமா? போறவங்கன்னு சொல்லிட்டா போறாங்க. போ. ஜோசியம் பார்க்கிறது கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். மச்சான் வலது தோல்ல இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன். அண்ணே, ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளிகையில் இருக்கிறேன். உங்களை எல்லாம் வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். ஏங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டு இருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ஒட்டுவா ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேளை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களே. அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, போன்விட்டா. என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி செகண்ட் என்ன விடுங்க, அவளை விடுங்க. இது என்ன ஹெலிகாப்டரா? விசிஆர், டிவி, டெக் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேமல், ஒட்டகம். இது எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னால உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? டிஸ்டர்பன்ஸ்
டிஸ்டர்பன்ஸ் தான். குழந்தைங்களுக்கு தானே பாடம் சொல்லி கொடுக்குறீங்க? குழந்தைங்களுக்கு தான், ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுக்கலனா சம்பளம் தர மாட்டாங்களே. ஆமாமா, சாரி. ஈவினிங் வந்து மீட் பண்றேன். வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க. ஏபிசிடி சொல்லி தரேன். எனக்கு வீட்ல ஒண்ணும் வேலை இல்ல. எவ்வளவு நேரம் தான் வீடியோ பாக்குறதுலயும் புக்ஸ் படிக்கிறதுலயும் பொழுது போக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் காலனில ஒவ்வொரு வீடா போய் நானே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு வரேன். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களை எல்லாம் சந்திக்க முடியல. உன் பேரு? என் பேர் லதா. நல்ல பேரு. அப்புறம் டீச்சர், என்னவோ சொல்ல வந்தீங்க, சொல்லுமா. நான் போயிட்டு வரேன். லதா, உனக்கு ராம்சிங் தெரியுமில்ல? குர்கா. अब हमारा गेस्ट एक ग्लास दूध पिएंगे. ஒண்ணு வேண்டாம். எடுத்துக்கம்மா, நிறையவே இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். சரி. This साहब என்ன வேணும்? कुछ नहीं साहब. என் வீட்டையே காவல் கத்தா எப்படி? மத்த வீட்டையும் பாத்துக்கோ. போ. என்ன குர்கா? என்ன வேணும் ராம்சிங்? நான் எனக்கு அது I am sorry. அன்னைக்கு நான் வேணும்னே செய்யல. என்ன ஆச்சு ராம்சிங் உனக்கு? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன நிஜமா உனக்கு தெரியலையா? ஏன் தெரியாது? நேத்து பார்த்தேன், இன்னைக்கு பாக்குறேன். அதுல நான் என்ன அட, பிரச்சனை என்னன்னு சொல்லு. சாப்பிட ஏதாவது வேணுமா? பணம் ஏதாவது வேணுமா? कुछ नहीं मैम साहब. आप मार्केट में वेजिटेबल और फिश चाहिए ना? ஒண்ணு வேணா, நானே காலையில போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ठीक है मैम साहब. आप யோ, நீ நைட்ல காவல் காக்கிற கூர்க்கா, பகல்ல தூங்குறதே தப்பு, அதுலயும் தூங்கிக்கிட்டே நடக்கிறது அதை விட தப்பு. இது எதுல போய் முடியுமோ? साहब हमको एक समसाई. இப்படி வா. நடு ரோட்ல வச்சு சமோசா கேக்குறியே, நான் என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வேணும்னா நான் எழுதின நாவல்ல உன்னை தரேன். नहीं साहब, हमको உனக்கு தமிழ் தெரியுமில்ல? தெரியும் சார். அப்ப தமிழ்லயே சாப். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க சார். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சப்போ அதுல ஒருத்தர் பழகினதெல்லாம் மறந்துட்ட மாதிரியும் சுத்தமா கண்டுக்காத மாதிரியும் நடந்துட்டாங்க சார். அப்படி ஏன் கண்டுக்காம? ஏன்பா, ஒரு ஆளு தெரியாத மாதிரி நடந்துக்குதுன்னு சொன்னியே, அது ஆனா பொண்ணா? பொண்ணு சார். ஆட அறிவு கெட்டவனே, இதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? 3 செகண்ட் போதுமே. ஆமா, யார் அந்த பொண்ணு? அது ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன். சுக்ரியா சார்.
என்ன சமோசால ஆரம்பிச்சு சுக்கா வறுவல்ல முடிக்கிற? ஏ லட்சுமி, நம்ம சுப்பிரமணியத்துக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னனே, ஞாபகப்படுத்தவே இல்லையே. எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க எழுதி போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாமே மறந்து போச்சு. இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா, தம்பி எப்போ ஊர்ல இருந்து வருதா? வருவான். நாம ஏதாவது தீர்மானமா சொன்னா நிச்சயமா சுப்பிரமணி வருவான். லட்சுமி, சுப்பிரமணி லெட்டர்ல என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? நாம அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்குன காரணத்துக்காக மட்டும் இல்ல, உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை தானே மனசை விட்டு எழுதியிருந்தான். பேபிமா, நான் சுப்பிரமணிக்கு என்னன்னு பதில் எழுதுறது? பேபிமா, உன்னை நான் மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறியாமா? சரிம்மா, நான் சுப்பிரமணிக்கு எதுவும் எழுதல. ஆனா உங்க அப்பா மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தாமா செய்யுது. துர்கா, 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 ஏய் துர்கா, சாப். நமஸ்தே சார். ராம் சிங், ஓய் எனக்கு ஒரு ஹாஃப் மைண்ட் வரியா? ஏய், டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல, அடக்க முடியல. சார் இப்பவே நீங்க ஓவர் தான், பத்துலையே ப்ளீஸ். உங்க மேல ஒரு பிரியத்துல சொல்றேன் சார். என் பொண்டாட்டியை விட நீ என் மேல பிரியமா இருந்துருவியா? அது ஒரு பெரிய கதை. ஓகே, தேங்க்யூ. சார் சார், இந்த நிலைமையில நீங்க போக வேண்டாம் சார். நானே போய் வாங்கிட்டு வந்துறேன். ராம் சிங், என் மேல யாரு பரிதாபப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது. நான் என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு நினைச்சியா? நோ, நான் என் பொண்டாட்டிய மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கல. என் பொண்டாட்டிய தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். என் தேவி எங்க வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், யார் கூட வேணா இருக்கட்டும் ராம் சிங், ஐ டோன்ட் கேர். அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை. ஆனா நான் அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ இஷ்டப்பட்டவன் கூடிய சந்தோஷமா அனுப்பிச்சு வச்ச. ஓகே ராம் சிங், டோன்ட் வரி. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே.
காலனிலேயே ரொம்ப படிச்ச மனுஷன் இவர்தான். தலை விதி. நல்லா ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு கடைசியில அனாதையா ரத்தம் கக்கி வீட்டுக்கு முன்னாடி செத்து கிடக்கான். செத்தா தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை போல. இருக்கும்போது ஊரே குடிகாரன் குடிகாரன் திட்டி தீத்தாங்க. இப்ப ஒன்னா ஒப்பாரி வைக்குது. பொண்டாட்டி ஓடி போயிட்டான்ல, அதுல இருந்து குடிச்சு குடிச்சு இந்த ஆளு இப்படி செத்துட்டாரு. வேற ஆளா இருந்தா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது ஒண்ணு இல்லடி, வயசு காலத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, உடனே கோவிச்சுக்கிட்டு 2 பேரும் புரிஞ்சிருவாங்க. அவளை நினைச்சு இவனும், இவனை நினைச்சு அவளும், கடைசியில ஒரு ஆள் இப்படி நிரந்தரமா போயிடுவாங்க. இன்னொருத்தர் ஆயுசு பூரா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் ஏய் குர்கா, நீ சரியான வில்லன்டா. யா ஜல்தி போல. ஆமா, அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணு எப்படி? என்ன அர்த்தத்துல அப்படி கேக்குற? எனக்கு தெரியாதா? நான் தான் தினம் பாக்குறேனே நீ அவ கூட பேசுறதும் சிரிக்கிறதும் பழகுறதும். ஆஃப்டர் ஆல் கூர்க்கா, நீ ஏன் அவளை அசத்தும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ரொம்ப ஈஸி, டட்னா விழுந்துரும். கையை நீ எடுக்கிறியா இல்ல நானே எடுக்கட்டுமா? இரு ராம் சிங், நீ ஒரு வேலை செய்யற, அந்த பொண்ணை பார்க்கும்போது என்னை பத்தி புகழ்ந்து பேசு. சும்மா ஒண்ணு செய்ய வேண்டாம், அடிக்கடி உன்னை கவனிக்கிறேன். இப்போ இதை நீ அட்வான்ஸா வச்சுக்கிற. ஒரு நைட்டுக்கு உன் டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. மாப்பிள, எனக்கு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து வை. அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு பக்கத்துல தெலுங்கு மலைன்னு ஊர் இருக்கு, எலும்புகளும் முறிஞ்சா நல்லா ஜாயிண்ட் போட்டு விடுவாங்க. ஏற்பாடு பண்ணுமா? வரட்டுமாடா பாரதேசி. ஹலோ ஹலோ, ஐ எம் ராஜா. ஓஹோ. வீட்டுல சும்மா தான் இருந்தேன். அம்மா தான் சொன்னாங்க போய் பார்த்து பேசிட்டு வாடான்னு. உன் பேர் லதா இல்ல? அம்மா சொல்லுவாங்க. நைஸ் நேம். லதாங்கிற பேர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உள்ள நிறைய வேலை இருக்கு. இரு லதா, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியல, பரவாயில்ல. நம்ம வீடு தானே, நானே உட்காந்துக்கிறேன். தேங்க்யூ. ஆமா, இது யானை தானே? வந்த விஷயத்தை சொல்றீங்களா? அப்பா ஜீப்ல போறத பார்த்தேன். ஆமா, அம்மா இல்லையா? ஆன்ட்டி, ஆன்ட்டி எங்க உள்ள இருக்காங்களா? சாரி, அவங்களும் சேர்ந்து மேரேஜுக்கு போயிருக்காங்க. அட பேசுறியே. அப்போ அரசாங்க வேலையை விட சொந்த வேலைக்கு தான் ஜீப் அதிகமா உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லு. ஆனாலும் உனக்கு ரொம்ப ஹெட் வெயிட். ஜோக் அடிச்சா கூட சிரிக்க மாட்டேங்கிறிய. சாரி, நீங்க அடிச்சது எனக்கு ஜோக்கா தெரியல. இதான் ஜோக்கு. நீ கூட ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கல லதா. லதா வெயிட் வெயிட் வெயிட். இந்த பொட்டு ரொம்ப நல்லா இருக்கு லதா. ஆமா, இது என்ன சாந்தா இல்ல ஸ்டிக்கரா? செருப்பு. அம்மா வீட்டுல இல்லையா? இல்ல. நல்ல தெளிவான ஆளுடா. இதுல எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை மச்சான். ரோட்ல கேட்டப்ப நான் விட்டேன். ஆனா யார் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு கிட்ட கண்ணா அப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பு. உன்னை வேண்டாம் உள்ள வர சொன்னது. வெளியே போட. லதா, இவனை பாத்தியா? நம்ம போடுற சோத்தை தின்னுட்டு நமக்கே ஆட்டம் காமிக்கிறான். என்னடா இழிப்பு? வாய மூடு. சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் மனசுக்குள்ள இருக்கு. அடிச்சன வாய் வெத்தல வாக்கு போட்டு. என்னடா வாய் ரொம்ப நில்லுது? இழுத்தனா? என் மேல கை வச்ச. உன்னை என்ன பண்ண பாரு. இரு, என்ன பண்ணான்னு சொல்லு. என்னங்க, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்னடா வர்ற? என்னடி பாருங்க, நம்ம ராஜாவை இந்த கூர்க்கா பையன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏண்டா கண்ணா, எதுக்கு அடிச்சா சொல்றா? சொல்லு கண்ணா, உங்க அப்பாவுக்கு என்னை விட உன் மேலதான் பாசம் அதிகம். உன் மேல கைய வச்சவனே அவர் சும்மா விட மாட்டாரு. என்ன நடந்ததுங்கிறத சொல்லு மகனே. இல்லப்பா, வீட்டு வசதி எல்லாம் ஒழுங்கா இருக்கா? எல்லா பைப்புலயும் தண்ணி வருதா?
கதவெல்லாம் ஒழுங்கா தாத்துதான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டப்பா. அது அந்த கூர்க்கா பார்த்துட்டு போறாமல என் மூஞ்சி எல்லாம் குத்து குத்துன்னு குத்திட்டாப்பா. அம்மா என் மகனை தொட்ட கையை ரெண்டா வெட்டிட்டு வந்துடுறேன். எங்கிருந்தோ அந்த நேபாளக்காரனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பச்சை தமிழன்னா எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். தண்ணி கொடுங்க. ஐயோ என்ன ராம்சிங், யார் அவங்களா? அதை விடுங்க, தண்ணி வேணும். சரி முதல்ல உள்ள வா. தண்ணி கொடுங்க, நான் டென்ட்டுக்கு போய். டென்ட் கொண்டு போக வேண்டாம். இத பாரு, அடிபட்டவங்கள திரும்பி வந்துட்டாங்கன்னா வேண்டாம். என்ன யோசனை பண்ற? நான் சொல்றேன், நீ உள்ள வா. இது என்ன தெரியுமா? மணிப்புரா. இந்த மணிப்புரா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு இறந்துடுச்சுன்னா இன்னொன்னு தானா தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்குன்னா அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இதை மிஸ் பண்ண கூடாது. குட் மார்னிங். நீயா? நில்றா. வெளியில காலிபல் இருக்கு, பார்க்கல? பார்த்தேன். ஏன் அடிக்கலன்னா உங்க பையன் அடிக்கலான்னு. ஒடியா கைய. நில்றா நில்றா நில்றா. ஏன் என் பையன் அடிக்கிற? ஏய் போயா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஐயோ